முரளி மகன் நான் சும்மாவா? என்ன செய்தார் தெரியுமா? கார்த்திக் மகன் கௌதம் கார்த்திக், பிரபுவோட மகன் விக்ரம் பிரபு, முரளியோட மகன் அதர்வான்னு 3 பேரும் ஒரே சமயத்துல அடுத்த தலைமுறை வாரிசு நடிகர்களா சினிமாவுல என்ட்ரி ஆனாங்க. இதுல சொல்லிக்கிற அளவுக்கு ஷைன் ஆனது அதர்வா மட்டும்தான். ஏன்னா அவருடைய நடிப்பை ரசிகர்களை அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஒரு சில படங்களுக்கு மேல அவர் ஃபீல்ட் அவுட் ஆக காரணம் அளவுக்கு அதிகமா சம்பளம் கேட்டதுதான்னு ஒரு இன்டர்வியூல பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு ஓப்பனாவே சொல்லிட்டாரு. இப்ப என்ன விஷயம்னா, பரியேறும் பெருமாள் படத்துல முதல்ல நடிக்க கேட்டது அதர்வா கிட்ட தானாம். ஜூன் 20ஆம் தேதி அதர்வா, நிமிஷா சஜயன் நடிப்புல வெளியாக போற டிஎன்ஏ படத்தோட ப்ரமோஷன் விழாவில் டைரக்டர் மாரி செல்வராஜ் பேசும்போது அதர்வா கிட்ட இதை சொல்லி ஆகணும். அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பரியேறும் பெருமாள் படத்தோட கதையை முதல்ல கேட்ட முதல் ஹீரோ அவர்தான். பரதேசி படத்தை முடிச்ச கையோட பரியேறும் பெருமாள் கதை எழுதின உடனே யார்கிட்ட சொல்லலாம்னு யோசிச்சேன். நான் முரளி சாரோட மிகப்பெரிய ரசிகன்றதால அவரோட மகன் அதர்வா கிட்ட சொன்னேன். ஆனா சில காரணங்களால அவர் நடிக்கலன்னு சொல்லிட்டாரு. அதை நினைச்சு நான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணேன். என் மனைவி கிட்ட கூட சொல்லியிருக்கேன்னு ஷேர் பண்ணாரு மாரி செல்வராஜ். அதாவது வில்லன் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஹீரோ மேல சிறுநீர் கழிக்கிற ஒரு சீன் வரும். அதுக்காகவே கூட அவர் வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். முரளியோட மகன்னா சும்மாவான்னு ஆதரவா கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்.